எண்ட் ஆஃப் டே 1 ட்ராவல். குட்டியான ட்ரிப் பட் நல்ல ஜாலியா இன்ட்ரஸ்டிங்கா போச்சு. டீசென்ட்டான ஒரு ஃபன்னா இருந்தது. அண்ட் நைட் ஸ்டே ஒரு சொர்க்கத்தில தங்க வந்திருக்கோம். ஏன்னா அத பார்க்கும்போதே எனக்கு அப்படிதான் இருந்தது. லாஸ்ட் டைம் Airbnbன்னு ஒரு குப்பையில தங்குனோம் இல்லையா? ஸோ அதனால நான் பெருசா ரிசர்ச் பண்ணாம வந்துட்டேன். பட் பார்த்தா தான் தெரியுது எந்த அளவுக்கு வாவ்! அப்படின்னு சொல்ற மாரி இருக்குன்னு. பிகாஸ் வந்த உடனே ஃபுல்லா வுட்டா தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு போட் ஹவுஸ் ஃபீல் தான் இருந்தது. கேரளால இருக்கும்ல அதே மாரி. வெளிய பார்க் பண்ணும்போது அவ்ளோ ஃபீல் இல்ல. உள்ள நுழையும்போது தான் எனக்கு டெஃபினட்டாவே ஃபீல் குட்டா இருந்தது. வித்தின் த வுட்ஸ் தாங்குறோம். பிளஸ் அவுட்டோர் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு போட்டிருந்தாங்க. பட் நைட்டு ரொம்ப இருட்டாயிட்டதுனால நான் போய் அத எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஏன்னா பக்கத்துல வீடு எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் த ஒன்லி ஹவுஸ். அத விட பெஸ்ட் பார்ட் வந்து தேவையான எல்லா திங்ஸுமே வச்சிருந்தாங்க. கட்லரீஸ், பிளேட்ஸு, ஸ்பூன்ஸு, ஃபோர்க்ஸ் அதெல்லாம் பவுல்ஸு, பாத்திரம் எல்லாமே இருந்தது. பிளஸ் நம்ப கொஞ்சம் திங்ஸ் எடுத்துட்டு வந்தா நம்ம நல்லா குக் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கான பக்காவான ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். அண்ட் சூப்பர் வெல் மெயின்டெயின் அண்ட் நீட்லி ஆர்கனைஸ்ட். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது தங்குறதுக்கு. பெட் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்தது. இது கன்சிஸ்டிங் ஆஃப் 2 பெட்ரூம்ஸ். ஸோ 1 பெட்ரூம்ல நாங்க இருந்துக்கிட்டோம். பிரதீப்போட ஃப்ரெண்டும் வந்ததுனால அவங்க இன்னொரு பெட்ரூம்ல தங்கிக்கிட்டாங்க. உண்மையிலேயே இவ்ளோ கம்மியான நேரம் தான் தங்க வந்திருக்கோமான்னு கஷ்டமா இருந்தது. பிகாஸ் என்னதான் தங்குறதுக்கான டியூரேஷன் ஜாஸ்தியா இருந்தாலும், நாங்க வந்தது லேட்டா இருந்தனால ஜஸ்ட் ஒரு 1 நைட் தூங்கிட்டு போக தான் போறோம். பட் நைட் வெளியவே சாப்பிட்டு வந்தனால பெரிய எந்த வொர்க்குமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, தூங்கி எழுந்துட்டு நாளைக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆக வேண்டியது தான். முடிஞ்சா நெக்ஸ்ட் டே ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டு நல்லா தூங்கலாம்னு தோணுது.